இந்த தீபிகா சுடரோட கேஸ்க்காக தான் தீபனை யூஸ் பண்ண அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகாவை நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்துருக்குறோம். அவ்வளோ வைராகியமாக அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்த தீபிகா ஒரே நாளில் மாறிட்டாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை. தீபனை பார்த்து பேசிடுறாங்க, பெட்டி படிக்கோட நீ வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. தீபன் என்னவோ பயங்கரமாக ஹாப்பியாக இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இதன் பின்புலத்தில் தீபிகா பல வகையான திட்டங்கள் போட்டு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுடரோட கேஸை நியாயமான முறையில் நடத்துகிறோமோ இல்லையோ மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சுடரோட கேஸில் மல்லிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே என் தம்பி தினேஷோட கேஸுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதால மல்லிக்கு நான் நிச்சயமாக தண்டனை வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தீபன் கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூப்பிடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் மல்லி 2 பேருமே தீபனை லாயராக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்கக்கிட்ட நிறைய நோட்ஸ் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தீபனை பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தீபனை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இப்போ வெண்பாவோட ஸ்கூல்லையுமே அந்த காம்படிஷன் எல்லாம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2 ஃபேமிலியுமே அடிக்கடி மீட் பண்ண தான் செய்வாங்க. திரும்ப திரும்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும். அடுத்தது அந்த டாக்டருமே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, விஜய் மல்லி போல சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தீபிகா அதெல்லாம் மனசில் வைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியை பழி வாங்கணும். அதனால் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுல மல்லி மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நிச்சயமாக போராட தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.